வணக்கம். உங்கள் அனைவரையும் லால் பம்கின் 1 2 3 சேனலுக்கு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம என்ன புதுசாக செய்ய போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம். நேற்றுக்கு மார்க்கெட் போயிருந்த போது இந்த கிழங்கு வாங்கிட்டு வந்தேன். இது என்ன கிழங்கு சொல்லுங்க? பிடிக்கரணை கிழங்கு அப்படின்னு சொல்லுவா. இந்த பிடிக்கரணை கிழங்குல நான் மசியல் பண்ணலான் இருக்கேன். பிடிக்கரணையில் மசியல் பண்ணலான் இருக்கேன். இந்த பிடிக்கரணைக்கு நிறைய மருத்துவ குணம்லாம் இருக்குது. பொட்டாசியம், மெக்னீஷியம் எல்லாம் இருக்குது. ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அந்த காலத்துலேயே இதை நம்ம முன்னோர்கள்லாம் எவ்வளோ அழகாக இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. பட் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை யூஸ் பண்ணுறது ஐயோ இது ரொம்ப ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி, இது கை அரிக்கும், இதில் மண்ணெல்லாம் ஜாஸ்தி, இதை க்ளீன் பண்ணி நாங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்பீங்க. ஈஸியாக க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக மண் போக பண்ணிவிட்டு கைக்கு அரிப்பு இல்லாமல் எவ்வளோ ஈஸி மெத்தடில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு. பொதுவாக மசியல்னால் எல்லோரும் புளி சேர்த்து பண்ணுவா. நான் புளிக்கு பதிலாக வேறு என்ன சேர்த்து பண்ணுறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. முதல்ல இந்த கிழங்கை நான் மண் போக அது தண்ணியில் ஊற வச்சுட்டு என்னென்ன தேவையான பொருள்லாம் சொல்கிறேன். கருணைக்கிழங்கு மசியலுக்கு தேவையானது என்னென்னு சொல்கிறேன். 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கிறேன். இந்த இஞ்சியை துருவி போடலாம். கிழங்குக்காக இந்த இஞ்சியை சேர்த்தோன்னா ரொம்ப நல்லது. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, புளியெல்லாம் இல்லாமல் எலுமிச்சம்பழம் கடைசியில் புளிய போகிறேன். புளிப்புக்கு தகுந்த மாதிரி நான் இந்த 2 கிழங்குக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு இருக்கேன். சப்போஸ் இது உங்ககிட்ட 4 5 கிழங்குன்னா ஒரு 1.5 எலுமிச்சம்பழம் புளியலாம். இது எத்தனை பேருக்கு நமக்கு சாப்பிட்றதுக்கு வர மாதிரி? இது ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாம். சரி, இப்போ 3 பேர் சாப்பிட்ற மாதிரி உள்ளதுக்கு குவான்டிட்டி சொல்கிறேன். இந்த கிழங்கெல்லாம் ஒன்று சேர்றதுக்காக 2 ஸ்பூன் துவரம்பருப்பை ஊற வச்சு வேக வச்சு வச்சுக்கிறேன். தேங்காய் இதில் போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காயும் துருவலாக பண்ணது 2 இருக்குது. நான் மேலேயே இது 2.5 ஸ்பூனாக இருக்குது, அதை அப்படியே போட்டுடுறேன். இப்போ பாருங்கள், மண் போக நல்லா இதை வாஷ் பண்ணியாச்சு. இதை சப்போஸ் நீங்கள் நாளே பிளான் பண்ணி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் எழுந்து காஃபி டிகாஷன் போடுறீங்க பார்த்தீங்களா, அப்போவே பச்சை தண்ணியில் இதை ஊற வச்சுருந்தீங்கன்னா குயிக்காக வாஷ் பண்ணிடலாம், மண் அத்தனையும் போயிடும். இப்போ இதை நல்ல துண்டமாக பண்ணி 4 துண்டமாக வெட்டுறேன், அப்படியே தோலோட தான். இதுக்கான பருப்பு எடுத்துருக்கோம்ல, பருப்போடையே நான் சேர்த்து குக்கரில் வேக வச்சிருக்கேன். தனி பாத்திரத்தில் போட்டு பருப்போட இதையும் வேக வச்சிருவோம். பருப்பு கீழவும் மேலே கிழங்கு வச்சு வேக வைக்கிறேன். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி இதில் போடுறேன். மஞ்சப்பொடியை போட்டு வேக வைக்கிறேன். சமைக்கும் போதும் அதில் மஞ்சப்பொடியை போட்டு பண்ணுவோம், அதுவும் எப்படின்றத காட்டுறேன். கிழங்கு பார்த்தீங்களா நல்லா வெந்து வந்துடுது. இப்படி எடுத்து எப்படின்னாலே அழகாக தோல் வந்துடும். ஒரு எஃபர்ட்டும் இல்லை. அது பாருங்கள் எவ்வளோ குயிக்காக தோல் ரிமூவ் ஆகி வருது பாருங்கள். அப்படியே கொப்பி மாதிரி தானே வந்துடும். மசிக்கிறேன். நல்லா வெந்ததுனால ஈஸியாக நல்லா சாஃப்டாக ஈஸியாக அழகாக வந்துடுது. நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை குக் பண்ண போகலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய், இதுக்கு ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம், கொஞ்சமாக விட்டால் போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். அப்புறம் எங்களுடைய ரெசிபிலாம் செஞ்சு பார்த்தீங்களா, எப்படி டேஸ்ட்டாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மிகவும் பயனுள்ள பாரம்பரிய உணவுகளை நாங்கள் சமைத்து காட்டி கொண்டிருக்கின்றோம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுத்து 1/2 ஸ்பூன் கடுகு விடுறேன். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிடுத்து. அதில் 1/2 டீஸ்பூன் உளுந்து போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போடுறேன். சும்மா வாசனைக்கு தான். அதெல்லாம் கட் பண்ணி வச்ச மிளகாய் போடுறேன். இஞ்சியை துருவி வச்சுருக்கேன். இஞ்சியை துருவினதை போடுறேன். போட்டுட்டு இந்த மசிச்ச விழுத அதில் ஆட் பண்ணுவேன். இதோட பருப்பை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பருப்பை அதில் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்க போகிறேன். இப்போ தான் உப்பு போட போகிறேன். தேவையான அளவு விட்டேன்.
இப்போ கொஞ்சம் வாட்டர் கலந்து பெருங்காயம் போடலாம். என்ன கிழங்கு சத்து, அதனால் பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், பச்சை கருவேப்பிலையை கிள்ளி போடுறேன், தேங்காய் துருவலை அதில் போடுறேன். இப்போ உப்பு போட்டாச்சு, தேங்காய் எல்லாமே போட்டாச்சு. கடைசியாக எல்லாமே முடிஞ்சு போயிடுத்து. இன்னும் கொஞ்சம் வேணாலும் தண்ணி விட்டுக்கலாம், ஏன்னா இது இறுகி இருக்கும். கொஞ்சோண்டு வாட்டர் சேர்த்துட்டேன், இறுகிண்டு வரும். இது பாருங்கள், ஒன்று சேர எல்லாம் மசிஞ்சு வரும். அதான் இது மசியல். புளிப்பு சுவைக்கு எலுமிச்சம்பழத்தை சேர்க்குறோம். புளி போடாமல் எலுமிச்சம்பழத்தை சேர்த்தோன்னா அப்படியே வெள்ளை வெள்ளை நல்லா வரும். சாம்பார் சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீக்ரெட் மட்டும் சொல்கிறேன், குழம்பு சாதம் ரச சாதத்தோடு சாப்பிட்டு அதை முடிச்சிடுங்க. ஏன்னா அப்போல்லாம் சொல்லுவாங்க பெரியவாள்லாம், மோர் சாதத்துக்கு இதை தொட்டுன்னு சாப்பிடாதீங்க, சாப்பிட்டீங்கன்னா நாக்கு கரிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. அது முன்னாடி நடந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், குழம்பு ரசம் சாப்பிடும்போதே இந்த மசியலை சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா மோர் சாதத்துக்கு எப்பயுமே இருக்கிற ஊறுகாய் அதை மாதிரி தொட்டுட்டு சாப்பிட்டுக்கோங்க. அதுதான் ஹிண்ட், கடைசி டிப்ஸு நேயர்களே. வெள்ளையாக வரத்துக்கான ரீசன் என்னென்ன அப்படின்னு கேட்டேன்னா, இந்த கருணைக்கிழங்கு சமைக்கும்போது சில பேருக்கெல்லாம் கருத்து போயிடும். அந்த கருப்பு வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா அப்படியே பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது மேலே நான் கொஞ்சோண்டு பச்சை கொத்தமல்லியை போடுறேன். கடைசியில் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு பச்சை கொத்தமல்லியை போட போகிறேன். பாருங்கள், இப்போ மசியல் ஆறிடுது. ஒரு எலுமிச்சம்பழத்தை இதில் பிழிகிறேன். இந்த குவான்டிட்டிக்கு ஒரு எலுமிச்சம்பழம் போகிறோம். கொஞ்சம் கூட பண்ணுறீங்கன்னா ஒரு 1.5 எலுமிச்சம்பழம் வேணும். எலுமிச்சம்பழம் சுவையும் அதில் உப்பு கலந்தும் இந்த கிழங்கு டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் சாம்பாரோடு சேர்த்து சாப்பிடும்போது. இப்போ இது மேலே கொத்தமல்லியை போட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ பார்க்கவே கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோவிலே கருணைக்கிழங்கு மசியல் எவ்வாறு சுவாரஸ்யமாக செய்வது என்பதை பற்றி பார்த்தோம். கருணைக்கிழங்கு மசியலிலே புளிக்கு பதிலாக எலுமிச்சம்பழத்தை சேர்த்து செய்தால் அதனுடைய சுவை எவ்வாறு இருக்கின்றது, மேம்பட்டு இருக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த முறையிலே நீங்கள் கருணைக்கிழங்கு மசியலை உங்கள் வீட்டிலே செய்து அனைவருக்கும் கொடுங்கள். அதன் ருசி எவ்வாறு இருந்தது என்பதை கமெண்டிலே கூறுங்கள். மேலும் இது போன்ற சுவையான ரெசிபிகளை நாங்கள் தயாரித்து வழங்க இருக்கின்றோம். உங்களுக்கும் என்ன தேவை என்பதை கமெண்டிலே கூறுங்கள். எங்கள் சேனலை லைக் செய்வதுடன் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் செய்யுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களே, மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.